மதமுன்னு ஒவ்வொன்று இருக்கு, அதுக்கு நூலுன்னு ஒவ்வொன்று இருக்கு. நாடுன்னு ஒன்று இருக்கு, அதுக்கு நூலுன்னு ஒன்று இருக்கா? மதத்துல வாழுறவன் ஒன்னா வாழ மதத்துல நூல் இருக்கு. நாட்டுல வாழுறவன் ஒன்னா வாழ நாட்டுல நூல் இருக்கா? பேதம் மறந்து ஒன்னா வாழ ஏட்டுல வள்ளுவன் பாட்டு இருக்கு. எடுத்து சொல்லத்தான் நாட்டுக்கு மனம் இருக்கா? தேசிய மிருகம்னு ஒன்னு இருக்கு, மிருகத்தை காக்க தேசம் எண்ணியதால. தேசிய பூவுன்னு ஒன்னு இருக்கு, பூவனம் காக்க தேசம் எண்ணியதால. தேசிய நூலுன்னு ஒண்ணு இல்ல, தேச மக்களை காக்க தேசம் எண்ணாததால. தேசியத்தின் கையெடுத்து சோதிடம் பார்க்கும் மந்திரியரே, நம் தேசம் ஒரு வல்லரசுன்னு 7 தேசமும் சொல்லணும்னு முழுசா ஆசை கொள்ளாட்டி, இளைய தலைமுறைகளை கெடுத்து கெடுத்து வாழ வைப்பதுதான் தொலைநோக்கு லட்சியம் என்றால், எல்லா துறைகளிலும் வெற்றி பதக்கங்களை வாங்கிவிடக் கூடாது என்பதுதான் விருப்பம் என்றால், ஊழலால் தனிவளம் பெருக்குவதற்கே பதவிகளும் பணிகளும் என்றால், நாட்டின் கலாச்சாரம் மேல் மண்மூடி நாட்டை சீரழிப்பதற்கே முயற்சி என்றால், தேசத்தை நாசமா மாத்தத்தான் உங்களோட ஆட்சி என்றால், தேசம் மேல் சத்தியமா திருக்குறளை தேசிய நூலா ஆக்கிடாதுங்க.